பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நிகழ்ந்ததாக இந்த கதை கூறப்படுகிறது. பாஞ்சாலி விருப்பப்பட்ட காரணத்தால் சௌகாந்திய மலரை தேடி பீமன் காட்டுப்பகுதியில் பயணம் மேற்கொள்கிறாரு. பல மலைகள் காடுகளை தாண்டி சென்று கொண்டிருந்த பீமன் அனுமனை சந்திக்கிறாரு. ஆஞ்சநேயரை காட்டுக்குரங்கு வழிமறித்து படுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பீமன் தப்பாக நினைத்து கொள்கிறாரு. நான் அவசரமாக போகிறேன், எனக்கு வழிவிட்டு படுத்து செல் அப்படின்னு அந்த குரங்கை பார்த்து கேட்குறாரு. நான் ரொம்ப களைப்பாக இருக்கிறேன், என் வாளை மட்டும் நகர்த்திட்டு நீ போ அப்படின்னு அனுமன் சொல்கிறாரு. இந்த திமிர் பிடித்த குரங்கு அப்படின்னு நினச்ச பீமன் தன் பலம் முழுவதும் போட்டு நகர்த்த முயற்சிக்கிறாரு. ஆனால் அந்த வாள் ஒரு அடி கூட நகரலை. பாண்டவர்களையே ரொம்ப பலம் மிக்கவர் பீமன், ஆனால் அவராலேயே முடியலை. இது ஏதோ ஒரு மாய சக்தியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு தெய்வ சக்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச பீமன் தாங்கள் யார் அப்படின்னு வினவுறாரு. அதற்கு அவர் நான் வாயுபுத்திரன் அனுமன் அப்படின்னு சொல்கிறாரு. மகிழ்ச்சியில் கட்டி தழுவுறாரு பீமன். தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். சீதாதேவியை காண செல்லும் பொழுது மிகப்பெரிய வடிவம் எடுத்து வழிமறித்த கடலை தாண்டி போனதாக கேள்விப்பட்டேன். தாங்கள் இப்பொழுது அந்த தரிசனத்தை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அனுமன் சிரித்து கொண்டே, கடல் தாண்டும் பொழுது நான் எடுத்த வடிவத்தை நீ மட்டுமல்ல வேறு யாருமே இப்பொழுது பார்க்க முடியாது. ஏனென்றால் அப்பொழுது கால நிலைமை வேறு, யுகங்கள் தோறும் எல்லா பொருளும் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே போல நதி, பூமி, மலை, மரம், சித்தர்கள், தேவர்கள் எல்லாருமே அந்தந்த காலத்துக்கு ஏற்றப்பாறு தங்களை அனுசரித்து போவார்கள். மனிதனுடைய பலம், உடல், புகழ் எல்லாமே அந்தந்த காலத்திற்கு ஏற்றாறு போல் மாறும். நான் அப்போது இருந்த காலத்தில் இருந்த என்னுடைய அந்த மாற்றமானது இப்போ என்னால் நிகழ்த்தி காட்ட முடியாது. யுகத்துக்கு யுகம் இது எல்லாமே மாற்றமாயிட்டே இருக்கும்ன்றத தெளிவுபடுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு யுகங்களில் மனிதன் எந்த மாதிரியான மாற்றங்களை பார்த்துருக்காங்கன்றத தெளிவாக சொல்கிறாரு. எந்த யுகத்தில் தர்மம் நிலை பெற்றிருந்தோ அந்த யுகத்தை கிருத யுகம்னு அழைக்கிறோம். கிருத யுகத்தில் நல்வினைகள், அறங்கள் எல்லாமே உயர்ந்து காணப்பட்டது. இந்த காலத்தில் மக்கள் தர்ம நெறிகளோடு செயல்பட்டு வருவாங்க. இந்த தர்ம நெறிக்கான 4 கால்களும் உயர்ந்து இருக்கும். அசுரர்கள், கந்தர்கள், ராட்சசர்கள் அப்படின்னு யாருமே உருவெடுக்கலை. எதன் மீதும் பற்றின்றி, பொறாமை குணம் இல்லாமலும், அழுகை, அகங்காரம், கபடம், சண்டை, சோம்பல், விரோதம், குறை சொல்லுதல், தன் மீது வெறுப்பு, அருவெறுப்பு போன்றவை எதுவுமே இல்லாத யுகமாக இந்த கிருப யுகம் இருக்கும். வியாதிகளும் இல்லாத யுகமாக இந்த கிருப யுகம் இருக்கும்னு சொல்கிறாரு. அடுத்த யுகம் பார்த்திங்கன்னா திரேகா யுகம். தர்மத்தில் ஒரு கால் போயிடும், 3 கால் தான் இருக்கும். ஒன்றை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவாங்க. தவமும் தானமுமே முக்கியமானதாக அந்த யுகத்தில் கருதப்படும். அவரவர் கடமையை செய்வதில் முக்கியத்துவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மனிதருக்கு இணையாக வனவிலங்கும் பேசும் சக்தியை கொண்டிருக்கும். அடுத்ததாக பீமா துவாபார யுகத்தை பற்றி நான் உனக்கு சொல்ல போகிறேன். இந்த துவாபார யுகத்தில் தர்மத்துக்கு 2 கால்கள் மட்டும்தான் இருக்கும். இறைவன் ஒரே ஒருவர் தான், அது பரபிரம்மம்னு இருந்த நிலை போய் நிறைய உருவ வழிபாடுகள் ஏற்படும். 4 வகையான வேதங்கள் ஏற்படும். சாஸ்திரங்களில் நிறைய புதுவிதமான சாஸ்திரங்கள் உருவாகும். போர்க்குணம் அதிகரிக்கும். தானம், தவம் போன்றவை குறைய ஆரம்பிக்கும். புத்தியில் மாற்றங்கள் ஏற்படும். இதனால் சத்தியத்திலிருந்து தவறி இருப்பாங்க.
இறுதியாக கலியுகத்தை பற்றி சொல்ல போகிறேன். கலியுகம் என்பது தர்மத்தின் ஒரே கால் மட்டும்தான் நிற்கும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். விஞ்ஞானம் அதிக அளவில் முன்னேற்றத்தை காணும். மனித மனம் மாறுவது நன்றாக தெரியும். வேதாரம், ஆச்சாரம், தர்மம் அற்றுப்போகும். அதிக மழை பொழியும் அல்லது குறைவான மழை பொழியும். பூச்சிகளின் தாக்கம் அதிகரிக்கும். பறவைகளில் தொல்லைகளால் பயிர்கள் அழிய நேரிடும். அடுத்த நாட்டு மக்களால் நமக்கு இடையூறுகள் ஏற்படும். வியாதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். தற்பெருமைகள் அதிகரிக்கும். மனோவியாதியால் அவதிப்படுவார்கள். கபம் போன்ற நோய்கள் ஏற்படும். பசி கொடுமை அதிகரிக்கும். இவையினால் இந்த கலியுகமானது மெல்ல மெல்ல அழிந்து இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படும் அப்படின்னு அனுமன் கலியுகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இறுதியில் பீமன், நீ கேட்டதுனால உனக்காக இந்த யுகத்தில் என்னால் எந்த அளவுக்கு உருவத்தை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உனக்கு என்னுடைய சுய உருவத்தை காட்டுறேன்னு சொல்லி அவருடைய உருவத்தை காமிச்சு பீமனை மகிழ்விக்கிறாரு. அப்புறமா சௌகாந்திய மலரை பறிச்சுட்டு பீமனும் சந்தோஷமாக போகிறாரு. இப்போ நாம் கலியுகத்தில் தான் இருக்கோம். அதுக்கான எல்லா விளக்கத்தையும் அனுமான் சொல்லியிருப்பார். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.